ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டான பரோட்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் 4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 3.5 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் முதல்ல ஒன்று சேர்த்து பெசரிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போல் நல்லா மாவை அடித்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வைங்க. இதில் பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்கல. இது ஊறுற நேரம் தான் நம்மளுக்கு சாஃப்ட்னஸே கொடுக்கும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறினா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் போல் ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு பாலாக உருட்டணும். இப்படி கைக்கு நடுவில் வச்சு அமுக்குனிங்கன்னா அழகழகாக ஒரே சைஸில் பால் கிடைக்கும். இதுமாரி உருட்டி எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். உருட்டினதுக்கப்புறம் எல்லாத்து மேலேயும் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். அப்படியே இது எண்ணெயில் ஃபுல்லாக புரட்டி வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம கிச்சன் ஸ்லாப் இருக்கு இல்லையா, அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா இதுமாரி தட்டையாக அமுக்கி வைங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா சப்பாத்தி கட்டையில் போடும்போது ரொம்ப பெருசாக விரிக்க முடியாது. அதனால் இந்தமாரி ஒர்க் ஸ்பேஸில் பண்ணும்போது நல்லா ஈஸியாக நம்ம வாட்டத்துக்கு பண்ண முடியும். நல்லா ஊறினதுனால இதை மாதிரி நம்ம வாட்டத்துக்கு நல்லா விரிக்க வரும், நல்லா சாஃப்டாக. ஃபஸ்ட்டு கையால் அமுக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த ரோலிங் பின்னால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. கிழிஞ்சாலும் பரவாயில்ல, அங்கங்கே நல்லா இழுத்து விட்டு நல்லா ஃபுல்லாக ஒல்லியாக ஒரு இடம் கூட தடியாக இல்லாமல் நல்லா ஒல்லியாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவிக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் அந்த லேயர் ஃபார்மேஷன் வரவே வராது. அதனால ஃபுல்லாக விரிச்சதுக்கப்புறம் இந்தமாரி எண்ணெய் ஊற்றி தடவிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி லேயராக மடிச்சிக்கங்க. அதுக்கப்புறம் அப்படி சுருட்டி வச்சு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் தடவிடுங்க. அதுமாரி செஞ்சால் தான் நல்ல லேயர் ஃபார்மேஷனோட நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதேமாரி நம்ம நூல் பரோட்டா, சிலோன் பரோட்டா எது வேணாலும் செய்யலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் கீரலாக கத்தியாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ கீறிட்டு எண்ணெய் ஊற்றி இதேமாரி ஒன்று சேர்த்து சுருட்டி வச்சிட்டிங்கன்னா அது நூல் பரோட்டா. இதேமாரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மேலே எண்ணெய் ஊற்றிட்டு 4ஆக மடித்து நல்லா ஒல்லியானதுக்கப்புறம் 4ஆக மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது சிலோன் பரோட்டா. நம்மளுக்கு எந்த மாதிரி மாடலில் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இதேமாரி எல்லா பரோட்டாவையும் ஒன்று ஒன்றா திரட்டி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் கிடையாது. இதேமாரி நம்ம கையால் இழுத்து விட்டால் கூட நம்மளுக்கு ஒல்லியாக வந்துடும். நம்ம ரோலிங் பின்னால் கடைசி வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையால் தேய்ச்சி கஷ்டப்பட வேண்டாம். இழுத்திங்கன்னா கூட இதை மாதிரி நல்லா ஃபுல்லாக வரும், நல்லா ஒல்லியாகிடும். அதுக்கப்புறம் இந்தமாரி லேயராக சுருட்டி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் பொறுமையாக இதேமாரி சுருட்டி வச்சுட்டு இது ரொம்ப நேரம் ஊற வேணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதேமாரி லேசாக திரட்டினீங்கன்னா போதும். கையாலேயே அமுக்கலாம். இதேமாரி ரோலிங் பின்னால் செய்யும்போது ஈவனாக கிடைக்கும். ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் இந்த லேயர் ஃபார்மேஷன் இருக்காது. அதனால் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மீடியம் ஃப்ளேமில் திருப்பி போட்டு பொறுமையாக வேக வைங்க. இதேமாரி எல்லா பரோட்டாவையும் வேக வச்சதுக்கப்புறம் அந்த சூட்டோடையே இதேமாரி அடிச்சிடணும். அப்போ தான் அது நல்லா இந்த லேயர்லாம் நல்லா நம்மளுக்கு தெரியும், சாஃப்டாக இருக்கும். இதேமாரி சிலோன் பரோட்டா, நூல் பரோட்டா எல்லாத்தையும் இதேமாரியே செஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி லேயராக நல்லா சூப்பராக சாஃப்டாக தெரியுது பாருங்கள். இது கூட சால்னா ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அந்த சால்னா தான் செஞ்சுருக்கேன். அது எப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தேங்க்யூ.